ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். இன்றைய தினம் சுதினம் வைகுண்ட ஏகாதசி புண்ணியகாலம். பிரதி மாதம் ஏகாதசி வரக்கூடிய புண்ணிய காலத்தில் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது நித்திய கர்ம அனுஷ்டானம் எப்படி சந்தியாவந்தனம், சமிதாதானம், அக்னிகாரியம், சிவபூஜை எல்லாம் பண்ணுறோமோ அதுபோல் இந்த ஏகாதசி உபவாசமும் நித்திய கர்மானுஷ்டானமாக விசேஷமாக இருக்குது. மகாபிரிவா ஏகாதசி உபவாசத்தை விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்மானமாக இருந்தா. எத்தனையோ உபவாசங்கள் இருக்கு, எத்தனையோ புண்ணிய காலங்கள் இருக்கு, சஷ்டி இருக்கு, சதுர்த்தி இருக்கு, இது போல நிறைய உபவாச புண்ணிய காலங்கள் நிறையா இருந்தாலும் வேதம் சொன்ன ஒரே உபவாசம்னு சொல்லக்கூடியது ஏகாதசி அப்படின்னு சொல்றா. அப்படி ஒரு முக்கியமான உபவாசத்துல ஏகாதசி சொல்லியிருக்கு. எல்லாரும் ஏகாதசி உபவாசம் இருக்கணும். நிர்ஜல உபவாசம் ரொம்ப விசேஷம். ஆனால் எல்லாராலையும் இருக்க முடியுறதுன்னா சில சிரமங்கள் எல்லாராலையும் முடியல. அப்படி இல்லாதவா கூட இந்த வைகுண்ட ஏகாதசியில விரதம் இருந்துட்டோமே ஆகில் இந்த அத்தனை உபவாசம் பண்ண ஏகாதசி உபவாசம் பண்ணதான புண்ணியமும் வந்து சேர்ந்துள்ளதாக நமக்கு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அப்படி அதுவாக நம்மளை இந்த ஒரு தினமாவது வருஷத்துல உபவாசம் இருக்கிறது முக்கியமாக சொல்லி கொடுக்குறது. அப்படி இன்னைக்கு எல்லாரும் உபவாசம் இருக்கிறது. உபவாசம்னா என்னன்னா சாப்பிடாம இருக்கிறது மட்டும் உபவாசம் இல்லை. சாரலவன வர்ஜியம்னு அப்படி போஜனம் இல்லாமல் நிச்சலமாக இருக்கிறது விசேஷம். அதோடு கூட பகவத் சிந்தனையோடு எப்போ பார்த்தாலும் நாமா சொல்லிட்டு சந்தியாவந்தனாதி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு அதோடு கூட நாமா இது போல விசேஷமாக சொல்லணும். சுவாமியை சிந்தனை பண்ணிட்டு அவளுடைய ஸ்மரணத்தோடு பக்கத்திலேயே இருக்கக்கூடியதான விஷயத்துக்கு தான் உபவாசம்னு பேர். ஒன்றா பக்கத்தில் இருக்கக்கூடியது, சுவாமி பக்கத்திலேயே இருக்கக்கூடியது, ஸ்மரணத்திலேயே இருக்க வேண்டியது. மத்தியானம் தூங்கக்கூடாது, எப்போ பார்த்தாலும் நாமா சொல்லணும், அனுஷ்டானம் பண்ணணும். அதுபோல் உபவாசம் இருக்கணும். ரெட்னி இருந்துட்டு தூங்கினோம்னா அது வீணாக போடும். அதோடு கூட நாமாவை சொல்லிகிட்டே இருக்கணும், நேரம் பூரா சுவாமியினுடைய ஸ்மரணத்திலேயே இருக்கணும். அப்படிங்கிறதான உபவாசம் ஏகாதசி. இன்னைக்கு புண்ணிய காலம். தனுர் மாதத்தில் விடிகாலத்தால் 4:30 6 அர்க்கியம் கொடுத்துட்டு பூஜை பண்ணுறோம். அதுக்கப்புறமா காயத்ரி பண்ணி உபஸ்தானம் பண்ணுறோம். சூரிய உதயத்துக்குள்ளே கற்பூரம் பண்ணி பொங்கல்லாம் பண்ணி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறதுன்னு ஒரு விசேஷம். இப்படி 30 நாள் பண்ணோம்னா அபாரமான பலன். இப்படி இந்த பூஜைக்கான பலனை ஒரு விசேஷமாக சொல்லியிருக்கு. ஒரு நாள் பூஜை பண்ணோம்னா ஒரு வருஷ பலன் இப்படிலாம் சொல்கிறா, இன்னும் அதிகமான பலன் சொல்கிறா. அப்படி தனுர் மாதத்தில் அவசியம் சிவ பூஜை பண்ணணும். அந்த ஒரு பூஜை போதுமாடான்னா போதாது, அது விசேஷமான விதி, விசேஷ பூஜை. அதோடு கூட நித்திய கர்மாவாக இருக்கக்கூடியதான சிவ பூஜையை மத்தியானம் அந்த சிவ பூஜையும் அவசியம். காலையில் தனுர் மாத பூஜை 4:30 ஆயிடுது. இப்போ அடுத்தது நித்தியபடி உள்ளதான சிவ பூஜையை பண்ணிட்டு இருக்கோம். அதுபோல 2 அனுஷ்டானத்தையும் பண்ணணும். தனுர் மாதத்துல 4:30 ஒரு சிவ பூஜை பண்றோம். அதுக்கப்புறமா நித்தியபடி சிவ பூஜையை நம்ம அனுஷ்டானம் பண்ணணும். அப்படி சாஸ்திரங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா ஒரு தத்துவாளுக்கும் ஒன்று பண்ணணுங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்குறது. முடிஞ்சதை அனுஷ்டானம் பண்ணணும். அனுஷ்டானம் பண்ணி பரிசேஜனம் பண்ணி போஜனம் பண்ணுறது. அதோடு கூட நித்தியபடி சிவ பூஜை சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சுன்னா விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் அப்படிலாம் இருந்துட்டோம்னா நமக்கு ரக்ஷையாக இருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு சமம் உண்டாதுன்னா சுவாமி நம்மளை அந்த ரட்சி